வாய்ஸ் ஆஃப் லா வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நியோமேக்ஸ் கம்பெனி வழக்கின் அப்டேட்டுகளை தொடர்ந்து நம்ம சேனலில் பார்த்துட்டு வர்றோம். அந்த வகையில் மதுரை பொருளாதார குற்றப்பிரிவு காவல்துறையினர், எக்கனாமிக் அஃபென்சஸ் விங் போலீஸ் அந்த புகார்தாரர்களின் டேட்டாஸ், புகார்தாரர்கள் பட்டியல் அப்லோட் பண்ணியிருக்காங்க, பதிவேற்றம் செஞ்சுருக்காங்க அவங்க வெப்சைட்டில். அதில் நிறைய பேர் பார்க்க முடியல, ஓடிபி வரல, சப்மிட் கொடுத்தா அதுக்கப்புறம் ஃபர்தராக எதுவும் வரமாட்டேங்குது அப்படிலாம் சொல்லியிருக்கீங்க. இது என்னன்னா 7ஆம் தேதி சனிக்கிழமை அவங்க அப்லோட் பண்ணியிருந்தாங்க. ஆனால் உயர்நீதிமன்ற மதுரை கிளை சொன்னது 5ஆம் தேதிக்குள்ளே பண்ணணும்னு சொன்னது. அவங்க 7ஆம் தேதி அப்லோட் பண்ணியிருந்தாங்க. 8ஆம் தேதி சண்டே, அதுக்கப்புறம் 9ஆம் தேதி சாயந்தரம் எல்லாம் சரியாயிடும்னு சொல்லியிருந்தாங்க. அதை நம்ம சேனலில் பேசியிருந்தோம். அதன்படி 9ஆம் தேதி எல்லாம் சரியாயிடுச்சு. அதுக்கப்புறமும் இன்னமும் ஒரு சிலர் பார்க்க முடியல, செய்ய முடியலன்னு சொல்றீங்க. அது போக இந்த ஆட்சேபனைகளை தெரிவிக்க 5 நாள் இருக்குது. அதன்படி வெள்ளிக்கிழமை வரைக்கும் நாங்கள் இந்த ஆட்சேபனைகள் எல்லாம் வாங்கி ரெடி பண்ணிடுறோம்னு சொல்லியிருக்காங்க. அதன்படி இன்னைக்கெல்லாம் அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய மக்கள் அவங்களோட ஆட்சேபனைகளை தெரிவிச்சிட்டு இருக்காங்க. அதில் என்னன்னா, இந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கு, பேரில் உள்ள இனிஷியல், பேரில் ஸ்பெல்லிங் தப்பாக வர்றது, இங்கிலீஷில் ஏற்றுறதுனால தமிழில் உங்கள் பேர் ஒன்று இருக்கும், அந்த ஸ்பெல்லிங் எல்லாம் தப்பு தப்பாக இருந்ததுன்னா அதையும் திருத்தம் கொடுக்கணும் கண்டிப்பாக. இல்லாட்டி போனால் நாளைக்கு உங்களுக்கு உங்கள் பணம் செட்டில் ஆகும்போது பேங்க் அக்கௌண்ட் மூலமாக தான் வரும். அப்படி பேங்க் அக்கௌண்ட் மூலமாக வரும்போது உங்கள் ஆதாரில் பேங்க் அக்கௌண்ட்டில் இருக்கிற பேர் மாறி இருந்தால் நீதிமன்றத்தில் பணம் டிரான்ஸ்ஃபர் ஆகிறதுல சிக்கல் வரும். அதனால் நீங்கள் அந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக் எல்லாம் கரெக்ஷன் பண்ணுறதுக்கு எழுதி கொடுத்துருங்க. மற்றும் நிறைய பேர் பாண்டு இருக்கு, நிறைய பாண்டு இருக்கு, அமௌண்ட் வரலன்னு சொல்கிறீங்க. அப்புறம் பாண்டுக்கான அமௌண்ட் மட்டும் எடுத்துக்கிட்டாங்க. அந்த பத்திரத்தில் ஏதாவது அக்ரிமெண்ட் கொடுத்துருந்தா, MOU மெமோரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங், ஏக்கர் ஜேவி, ஏக்கர் வாங்கிட்டு ஏக்கர் ஜேவி அதெல்லாம் வாங்கியிருந்தீங்கன்னா அது இவங்க எடுத்துக்கல. ஏன்னா நீங்கள் 50 லட்சத்துக்கு இடம் டெவலப் பண்ணி கொடுக்குறோம், 1 கோடிக்கு வீடு கட்டி கொடுக்குறோம், அப்பெல்லாம் உங்களுக்கு அக்ரிமெண்ட் இருக்கும். அப்போ நீங்கள் போட்ட பணம் எவ்வளோன்றது இந்த அக்ரிமெண்ட்லேருந்து நாங்கள் கண்டுபிடிக்க முடியல. இப்போ நீங்கள் ஒரு 10 லட்சம் கொடுத்துருப்பீங்க, 20 லட்சம் கொடுத்துருப்பீங்க, அவங்க சொன்னது 50 லட்சத்துக்கு வீடு டெவலப் பண்ணி தரோன்னு சொல்கிறாங்க. அப்போ நான் 50 லட்சத்தை எடுத்துக்கிறதா 10 லட்சத்தை எடுத்துக்கிறதா அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்கறதுனால அந்த பத்திரங்கள் இருக்கிறது, அது மாதிரி விஷயங்களை எடுத்துக்கல. அப்புறம் சாதாரண ஒரு ரிசிப்ட் இருக்கிறது, அது ஒரிஜினல் கம்பெனி ரிசிப்டா என்னன்னு தெரியல, அப்போ அந்த ரசீதுகளும் எடுத்துக்கல. அதுக்கப்புறம் மெச்சூரிட்டி ஆனதுக்கப்புறம் அந்த மெச்சூரிட்டி, அதாவது முதிர்வு அடைந்த தொகை உங்களுக்கு அந்த கம்பெனி ரன் ஆகிட்டு இருக்கும்போது மார்ச் 2023க்கு முன்னாடி உங்களுக்கு அந்த பணம் நீங்கள் அதுக்கு 2 வருஷமோ 3 வருஷம் 1 வருஷம் 4 வருஷம் முன்னாடி கட்டியிருப்பீங்க, முதிர்ச்சி அடைஞ்சிருக்கும். அதனால ஒரிஜினல் அங்கே சப்மிட் பண்ணியிருப்பீங்க. இப்போ உங்கள் கையில் ஆதாரங்கள் இருக்காது. அப்போ அந்த மாதிரி விஷயமும் இவங்க விசாரணையில் எடுத்துக்கொள்ள முடியலை, அவங்ககிட்ட பாண்டு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுபோக உங்களுக்கு ஏதாவது ஆட்சேபனைகள் இருந்தால் தபால்லே நீங்கள் அனுப்பலாம். அது சட்டத்தில் உள்ள ப்ரொசீஜர். இருந்தாலும் இன்னும் 2 நாட்கள் இருக்கிறதுனால முடிஞ்ச வரைக்கும் நேரில் வர சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. முடிஞ்ச வரைக்கும் நேரில் வர முடிஞ்சவங்க நேரில் எல்லாம் செக் பண்ணி உங்களோட ஆதாரங்கள் எல்லாத்தையும் சப்மிட் பண்ணி உங்களோட ஆதார் அட்டை, நீங்கள் பணம் கட்டினதுக்கான ரசீதுகள், அவங்க கொடுத்த கம்பெனியோட பாண்டு இதெல்லாம் கொடுத்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அதில் ஏதாவது பிழைகள் திருத்தங்கள் இருந்தாலும் நீங்கள் ஆதார் நம்பர் தப்பு, ஃபோன் நம்பர் தப்பு, நீங்கள் கட்டின பணங்கள் தவறாக காட்டுது, நீங்கள் கட்டின பாண்டுகள் கூட குறைய ஒரு 5 பாண்டு இருக்குது 3 காட்டுது, 10 லட்சம் இருக்குது 1 லட்சம்னு காட்டுது, தப்பா 0 இருக்காது, உங்கள் ஃபோன் நம்பர் ஒரு நம்பர் தப்பாக இருக்கலாம். இது எல்லாமே சரி பண்ணிக்கணும் நீங்கள். ஏன்னா உங்கள் ஃபோனுக்கு தான் ரெகுலராக OTP வரும், ஃபோனுக்கு தான் மெசேஜ் வரும். பின்னாடி இந்த கேஸ் நடந்தால், அந்த கேஸ் நடக்கும்போது விசாரணைக்கோ சாட்சி சொல்லவோ செட்டில்மெண்ட்டோ வரும்போது அந்த ஃபோனுக்கு தான் எல்லா தகவலும் வரும். அதனால ஃபோன் நம்பர் தப்பாக இருந்தாலும் மாற்றிக்குங்க. மேலும் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி சந்தேகத்திற்குலாம் நாங்கள் அது முழுமையாக ரிஜெக்ட் பண்ணலை, அவங்க புகாரை ஏற்றுக்கலைன்னு இல்லை, அது நிலுவையில் வச்சிருக்கிறோம். அந்த ஏக்கர் ஜேவி, அந்த மெச்சூரிட்டி ஆனது, பாண்ட் இல்லாதது, ரசீதுகள், அப்புறம் இந்த அக்ரிமெண்ட் MOU அக்ரிமெண்ட், டெவலப்மெண்ட் பண்ணி தர்றதுக்காக அக்ரிமெண்ட், இதெல்லாம். அதுபோக உங்கள் பேரில் இடத்த ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கீங்க, ஒரிஜினல் டாக்குமெண்ட் கம்பெனி கையில் இருக்குது. இது மாதிரி விஷயத்தில் என்ன முடிவு எடுக்கணும்னு நீதிமன்றத்திற்கு நாங்கள் ரிமார்க்காக எழுதி கொடுக்க போகிறோம், நீதிமன்றத்தில் கேட்க போகிறோம். நீதிமன்றம் என்ன உத்தரவு கொடுக்குதோ அதன்படி நாங்கள் உரிய முடிவுகள் எடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நீதிமன்றமும் இதெல்லாம் பொறுமையாக விசாரித்து எல்லாருக்கும் அந்த வாய்ப்புகள் கொடுத்து எல்லாம் செய்வாங்க. அதனால் யாரும் பதட்டப்படவோ அச்சப்படவோ அவசரப்படவோ தேவையில்லை. கண்டிப்பாக எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுப்பாங்க, எல்லாரையும் உள்ள கொண்டு வந்துருவாங்க. புகார் கொடுத்த எல்லாரையும் உள்ள கொண்டு வந்துருவாங்க. இது மாதிரி சில நிராகரிக்கப்பட்ட விஷயங்களுக்கும்
கோர்ட்டில் வந்து உத்தரவுகள் வாங்கிடலாம். நம்மளும் கோர்ட்டில் போய் ஆர்கியூ பண்ண போகிறோம். இதெல்லாம் வந்து சேர்த்துக்கணும்னு சொல்லி அதெல்லாம் கண்டிப்பாக சேர்ப்பாங்க. எனவே எல்லாரும் வந்துட்டு முடிஞ்ச வரைக்கும் நேரில் போய் உங்களோடதை சரி பண்ணிடுங்க. முடியாதவர்கள் ரெஜிஸ்டர் தபால் அனுப்பிடுங்க. அதற்கப்புறம் பின்னாடி இன்னொரு வாட்டி 16ஆம் தேதி வந்து இவங்க கோர்ட்டுக்கு சப்மிட் பண்ண போகிறாங்க. அது 14ஆம் தேதி மீண்டும் இன்னொரு 3 நாளில் அப்லோட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. அந்த 14ஆம் தேதி அப்லோட் ஆயிரும். அதில் எல்லாம் கண்டிப்பாக வந்துடும். அதையும் மீறி வரலைனாலும் நம்ம வந்து நீதிமன்றத்திலும் நம்மோட கோரிக்கைகளை, நம்மோட சப்மிஷன்ஸ் என்னன்றதை நம்ம கோர்ட்லையும் தாக்கல் பண்ணலாம். அந்த 18ஆம் தேதி ஹைகோர்ட்டில் விசாரணை வரும். 16ஆம் தேதி இவங்க தாக்கல் பண்ணுறாங்க. 18ஆம் தேதி விசாரணை வரும். அங்கேயும் நம்ம வந்து 18ஆம் தேதி நம்ம வாதத்தில், நம்ம ஆர்கியூமெண்ட்ஸில் எல்லா விஷயத்தையும் சொல்லிக்கலாம். உங்களுக்கு எல்லா விதமான வாய்ப்புகளும் இன்னமும் இருக்குது. நீங்கள் வந்து சட்டப்படியான ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணுங்கள். மேலும் தகவல்களுக்கு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.